பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர். மிக வேண்டிய ஒரு நண்பரிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. கலைஞர் கைது செய்யப்பட இருக்கிறார். இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக தயல் அம்மாள் முதற்கொண்டு எல்லாரையும் பிடிச்சி அந்த கதவு நோக்கி தள்ளிவிட்டாங்க. முரசொலி மாறினா அப்படியே 4 போலீஸார் அப்படியே தூக்கிட்டு வராங்க. அவருடைய வேட்டியில் இரத்தக்கரை இருந்தது. அப்போ இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான விஐபி இதை முழுக்க வாக்கி டாக்கியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸ்டாலின் அவருடைய தம்பி தமிழரசு அவருடைய கையை அந்த இரும்பு கதவு இருக்குல்ல அதுக்குள்ள வச்சு அப்படியே அமுக்குறாங்க. அவர் அவ்வளவு கத்துறாரு. கலைஞர்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா அவர் முகம் காட்டக்கூடிய ரியாக்ஷன் இருக்குல்ல அது எப்பயுமே ஒரு புன்னகையோடு இருக்கும். அன்னைக்கு அந்த புன்னகை தொலைஞ்சு போயிருந்துச்சு. விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், இணையதளம் என ஊடக உலகில் சுமார் 45 ஆண்டுகளாக பயணித்து அதில் பல்வேறு தடங்களையும் பதித்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மனா அவர்கள். தமிழக அரசியல் வரலாற்றில் பல முக்கிய நிகழ்வுகளுக்கும் அதிரடியான பல சம்பவங்களுக்கும் நேரடி சாட்சியாக விளங்குபவர். அவர் பொக்கிஷமாக கருதக்கூடிய தன்னுடைய பல முக்கியமான அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளவிருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். பத்திரிகையாளர் மனா அப்படின்னாவே தமிழக அரசியல் ஆளுமைகளில் உங்களுக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், செல்வி ஜெயலலிதா அவர்களாக இருக்கட்டும், மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் ஜி.கே. மூப்பனாராக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், நல்லக்கண்ணுவாக இருக்கட்டும், விஜயகாந்தா இருக்கட்டும், எல்லாரோடையும் நீ நெருங்கி பழகின ஒரு பத்திரிகையாளராக இருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமைகளோட நெருங்கி பழகிற அவங்களுடைய அனுபவங்களை நேரடியாக பெற்ற பத்திரிகையாளர் வெகு சில பத்திரிகையாளர் தான் இருக்காங்க. அதில் நீங்கள் ஒருத்தர். உங்களுடைய பத்திரிகையாளராக உங்களுடைய பயணம் எங்கே துவங்குச்சு, எப்படி துவங்குச்சு? விகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். என்னுடைய சொந்த ஊர் மதுரை. மதுரையில் இளம் வயதிலிருந்தே நிறைய அரசியல் சார்ந்த கூட்டங்கள் போய் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. குறிப்பாக பெரியார், காமராஜர் போன்றவர்களின் உரைகளை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கிறது. தீவிரமான வாசிப்பு பின்புலம் இருந்திருக்கிறது. அதோடு சிறு பத்திரிகைக்கு பிறகு திசைகள் என்ற பத்திரிகையின் மூலமாக நான் பத்திரிகை உயருக்குள் வந்தேன். முதலில் நான் எழுதிய ஒரு பத்திரிகைகளில் ஒன்று விகடன் என்பது என் வாழ்க்கையில் முக்கியமான ஒரு திறவுகோலாக இருந்தது விகடன் நிறுவனம். அப்படிப்பட்ட அந்த பத்திரிகை உலக 45 ஆண்டுகால அனுபவத்தில் பலதரப்பட்ட அரசியல் ஆளுமைகளை சந்திக்க முடிந்திருக்கிறது. பத்திரிகையாளர் திரு மனா அப்படின்னாவே எனக்கு உடனே டக்குன்னு ஞாபகம் வருது எதுன்னா, முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதி அவர்களுடைய கைது 2001ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி நள்ளிரவு 1 மணி 2 மணி அப்போ அந்த அதிரடியான ஒரு சம்பவம் நடந்தது. தேசத்தையே பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திய ஒரு சம்பவம். செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அது நடந்தது. ஆலிவர் சாலையில் இருக்கக்கூடிய கருணாநிதி அவர்களுடைய வீட்டில் அந்த சம்பவம் நடந்தது. அந்த சம்பவம் நடக்கப்போ அதை நேரடியாக பார்த்த நேரடி சாட்சியாக இருக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் நீங்கள். அன்னைக்கு என்ன நடந்தது? அன்று காலைதான் சன் டிவி நிருபர் ஒருவர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து சென்னையில் உள்ள 80க்கும் மேற்பட்ட பத்திரிகையாளர்கள் கைதாகி விடுதலை செய்யப்பட்டோம். அப்போது கைதாகி நாங்கள் சேப்பாக்கம் ஊட்டி உள்ள காவல் நிலையத்தில் இருந்தபோது எங்களை அன்று காலை பார்க்க வந்திருந்தார் கலைஞர். வெகு இயல்பாக பேசி கொண்டிருந்து விட்டு போனார். அன்று மாலை நாங்கள் அலுவலகத்துக்கு போயிருந்த போது காவல்துறை தரப்பிலிருந்து மிக வேண்டிய ஒரு நண்பரிடமிருந்து ஒரு தகவல் வந்தது. உளவுத்துறை சேர்ந்தவர். இன்று இரவு கலைஞர் கைது செய்யப்பட இருக்கிறார். இந்த விஷயத்தை வேறு யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். குறிப்பாக கலைஞருடைய உறவினர்களிடம் தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்ற முன்னெச்சரிக்கையோடு அந்த தகவலை சொன்னார். ஸ்கூட்டரில் தான் கிளம்பி
ராஜாத்தி அம்மாள் அவர்களுடைய வீடான அந்த ஆலிவர் சாலைக்கு அன்று இரவு போன போது வழக்கத்துக்கு மாறாக அந்த இடத்தில் போலீசாரின் கண்காணிப்பு அதிகமாக இருந்தது. ஆனால் திமுக தொண்டர்கள் அவ்வளவாக அந்த சந்தர்ப்பத்தில் அங்கு இல்லை. நாங்கள் போனதும் காவல்துறை எங்களை அப்புறப்படுத்துவதிலேயே கவனமாக இருந்தது. ஏன் இந்த இடத்துல நிற்கிறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரியான இது இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கலைஞருடைய இல்லத்தில் இருந்து கொஞ்சம் அசாதாரண கூச்சல்கள் கேட்டன. சற்று நேரத்தில் அவர் அதிரடியாக அங்கிருந்து காவல்துறையினரால் ஒரு வலுக்கட்டாயமாக அழைத்துச் செல்லப்பட்டார். இது எத்தனை மணிக்கு நடக்குது? இது இரவு ஒரு 12 மணிக்கு மேல் இருக்கும். அந்த அந்த நேரத்தில் நடந்தது. அப்போ காவல்துறை தரப்பில் நாங்கள் போய் கேட்டோம், எங்கே கொண்டு போகிறீர்கள், கலைஞரை எங்கே கொண்டு போகிறீங்க என்ன கேட்டப்ப அவங்க தரப்பில் சரியான பதில் இல்லை. பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து போய் கேட்டிருக்கோம். ஒரு அங்கே இருந்தது 2 பத்திரிகையாளர்கள் தான் இருந்தோம். 2 பேர் தான் இருந்தோம். அது இன்னொரு நாளிதழ் சார்ந்த ஒரு பத்திரிகையாளரும் வந்திருந்தார். நாங்கள் கேட்டபோது அடாவடியான பதில் வந்தது. உங்கள் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போங்க, நீங்கள் மற்றதுலாம் தலையிடாத, இதை எங்களை விரட்டிட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்காது அப்படின்னாங்க. கடைசியில் அந்த வாகனம் அவ்வளவு விரைவாக அங்கிருந்து கிளம்பி போகிறப்போ நாங்கள் ஸ்கூட்டரிலோ இதோ அவ்வளவு விரைவாக அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து போக முடியவில்லை. இந்த கைது நடந்த சமயத்தில் திமுக மத்திய அரசுல பங்கு வகிக்குது. வாஜ்பாய் பிரதமராக இருந்தாரு. அப்ப திரு டிஆர் பாலு மத்திய அமைச்சரா இருக்காரு, திரு முரசொலி மாறன் மத்திய அமைச்சரா இருக்காரு. இவங்க அந்த இடத்துக்கு வர்றாங்கல்ல, அந்த கைது பண்ணி அழைச்சிட்டு போறப்ப அவங்க வரல, அந்த சமயத்துல வரல. அப்புறம் நாங்க போறப்ப அதுக்குள்ள வேப்பேரி காவல் நிலையத்திலிருந்து எங்களுக்கு ஒரு தகவல் வந்தது. கலைஞருடைய குடும்பத்தினரை முழுக்க அங்க வேப்பேரி காவல் நிலையத்தில் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்தது. இது இந்த தகவல் வர்றப்ப நள்ளிரவு ஒரு 1 மணி இருக்கும். நான் உடனே அந்த இதில் வாகனத்தில் அங்கே அந்த குறிப்பிட்ட வேப்பேரி காவல் நிலையத்துக்கு போயிருந்தப்போ தான் கலைஞருடைய குடும்பத்தைச் சேர்ந்த பலர் அங்கே உள்ள வைக்கப்பட்டிருந்தாங்க. கலைஞருடைய குடும்பத்தில் மூத்தவரான அழகிரி குடும்பம், தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவருடைய குடும்பத்தை தவிர மற்றவர்கள் அனைவரும் அங்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள். திருமதி ராஜாத்தி அம்மாள், திருமதி கனிமொழி அவர்கள், அவங்களுடைய கணவர் அரவிந்தன், அப்புறம் முரசொலி மாறன் மத்திய அமைச்சராக இருக்கிறார் அவர், அப்புறம் தயலம்மாள், ராஜாத்தி அம்மாள், மூக்க தமிழரசு என்று பலரும் அங்கு வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் உள்ளே காவல்துறையின் சித்திரவதையை அன்றைக்கு அனுபவிக்கிற லெவல்ல இருந்தாங்க. அன்னைக்கு அவங்களை எல்லாம் ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. அன்னைக்கு கடுமையான வசவுகளும் ரொம்ப அவங்க நடத்தப்பட்ட விதம் பத்திரிகையாளரான ஒரு 2 பேர் நாங்கள் பார்வையாளர்களா முன்னாடி அந்த அந்த போலீஸ் நிலைய வாசல்ல நிறுத்தப்பட்டிருந்தோம். எங்களை உள்ள விடலை, அந்த மெயின் கேட்லேயே நிப்பாட்டியிருந்தாங்க. அப்போ காவல்துறை தொடர்ந்து எங்களை அங்கேருந்து அப்புறப்படுத்துறதுலையே குறியா இருந்தாங்க. அதாவது அங்கே ஒவ்வொருத்தரையும் கடுமையான லெவலில் தாக்கியோ அல்லது அவங்கள அவ்வளவு கடுமையான வசவுகளை சொல்லி தான் அவங்க தயலம்மாள் முதற்கொண்டு எல்லாரையும் பிடிச்சி அந்த கதவு நோக்கி தள்ளி விட்டாங்க. இவங்க ஒவ்வொருத்தரா அப்புறம் வெளியே வர்றப்ப கனிமொழி அப்போ நான் பார்த்தப்ப அவ்வளவு கடுமையான காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு ஆளானப்ப நான் என்னை போன்றவர்கள் தட்டி கேட்டப்ப நேரடியான மிரட்டல் வந்தது. இதை அப்போ இருக்கிற தலைமை பொறுப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான விஐபி இதை முழுக்க வாக்கி டாக்கியில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனால அதை நினைவுல வச்சுக்கோங்க, நீங்க இது முழுக்க எது இருந்தா அரெஸ்ட் ஆகி உள்ள போயிடுவ, அதனால இந்த விஷயத்த தலையிடாத அப்படின்னு அந்த
அந்த இவங்களுக்கு எதிரான அடக்குமுறைகள் தொடர்ந்து நடந்தது. இல்ல அந்த விவிஐபின்றது வந்து அன்றைய முதல்வர் ஜெயலலிதான்னு சொல்லலாமா? ஆமா ஆமா அது அவர் தான் அந்த இதுல என்ன அவங்களுடைய அந்த காவல் நிலையத்துல திரு கருணாநிதி அவருடைய குடும்பம் எந்த அளவுக்கு வந்து அடக்குமுறைக்கு ஆளாகுது, என்ன நடக்குதுன்றது வந்து அவங்க வந்து லைவா கேட்டுட்டு இருக்காங்க. ஆமா லைவா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இது காவல்துறை அங்கிருந்து அதை விசேஷ ஒளிபரப்பா அதை ஒளிபரப்பிட்டு இருக்கு. அப்ப இவங்க காவல்துறை இவங்களுடைய கத்தல், குடும்பத்தினருடைய கத்தல்கள், இது எல்லாமே இவருடைய அந்த ஸ்டாலின் அவருடைய தம்பி தமிழரசு அவருடைய கையை வந்து அந்த முன்னாடி இருக்க அந்த போலீஸ் ஸ்டேஷன் அந்த இரும்பு கதவு இருக்குல்ல அதுக்குள்ள வச்சு அப்படியே அமுக்குறாங்க. அவர் அவ்வளவு கத்துறாரு. அப்புறம் இவர் கனிமொழியுடைய கணவர் அரவிந்தன் உடைய அவர் ஒரு மாதிரி ஜிப்பா போட்டிருந்தார். அந்த ஜிப்பாவை கிழிக்கிறாங்க. ஒரு சகல விதமான தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கப்ப அப்ப பார்த்த மிக மோசமாக எங்களை பாதித்த காட்சி வந்து இவரை சஃபாரி ட்ரெஸ் போட்டிருந்த நிலையில முரசொலி மாறினா அப்படியே வந்து 4 போலீஸார் அப்படியே தூக்கிட்டு வராங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. அவர் கத்திக்கிட்டே இருக்காரு, என்னை விடுங்க 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 அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருக்காரு. அவர் வந்து மத்திய அமைச்சர், கேபினெட் மினிஸ்டர், அவர் மத்திய அமைச்சர். அப்ப அவங்க நான் பார்த்தப்ப அவருடைய வேட்டியல்ல வந்து இரத்தக்கரை இருந்தது. அப்ப அந்த அளவுக்கு தாக்கியிருக்காங்க. அந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி அவர் பயங்கர பதட்டத்தில் இருந்தார். நாங்க எல்லாருமே பார்க்குறோம் அவரை அந்த இதில் அந்த வாசலுக்கு முன்னாடி அவரை இரத்தக்கரை படைஞ்ச அந்த வேட்டியோட அவரை இறக்கி அவர் அதை வேட்டியை சரி பண்ணுறப்ப ரொம்ப அவங்க மனைவி இருந்தாங்க, அவங்க மகள் இருந்தாங்க. அப்போ என்னுடைய கார் சாவியை கொடுங்க அப்படின்னு கேட்டார். அதை வந்து கார் சாவிலாம் கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாதா அந்த இது வந்து ஒரு மத்திய அமைச்சரை பார்த்து சொல்லிட்டு நடந்து போடா அப்படின்ட்டாங்க. அப்ப அந்த சாவியை தூக்கி அந்த அவருடைய கார் சாவியை தூக்கி அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்னொரு சைடு தூக்கி வீசிடுகிறாரு ஒரு போலீஸ்காரர். இவர் வெளியே வந்தோடனே நாங்கள் அவரை வந்து மத்திய அமைச்சர் இருந்த அவரை வந்து கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி அப்போ வந்து வெளியில் எந்த வாகனங்களும் இல்லைனால ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு வந்து ஒரு ஆட்டோவில் ஏற்றி விடுறோம். ஒரு மத்திய அமைச்சருக்கு இருந்த நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஏறி போகக்கூடிய லெவலில் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை இருந்தது. தொடர்ந்து அப்புறம் அடுத்து கனிமொழியுடைய தாயார், அவங்க ராஜாத்தி அம்மாள், கனிமொழி, அரவிந்தன், இவங்க 3 பேரையும் இன்னொரு ஆட்டோவில் ஏற்றி அனுப்புகிறோம். நீங்கள் தான் ஆட்டோ பிடிச்சி அனுப்புறீங்க? ஆமாம், ஆட்டோ பிடிச்சி அனுப்பி விடுறோம். இந்த ஒவ்வொரு சமயத்துலையும் காவல்துறை கடுமையாக எச்சரிக்குது உங்களை. ஆமாம், அங்கே வந்து எச்சரிக்குது. ஒரு மாதிரி அந்த மிரட்டல் வந்து ரொம்ப அந்த மிக மோசமான வார்த்தைகளால் மிரட்டப்பட்டது வந்து இன்னைக்கு நடந்துச்சு. இது வந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரத்துக்கு மேலே இந்த காவல்துறை சார்ந்த சித்திரவதைகள் வந்து நடந்தது. அதாவது அன்னைக்கு எங்ககிட்ட இருந்த எழுந்த கேள்வி, நீங்கள் கலைஞரை வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டின் பேரில் நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்க அன்னைக்கு, அதை வந்து ஒருவேளை அவங்க நியாயப்படுத்தலாம். ஆனால் அவங்களுடைய குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமா ஒரு காவல் நிலையத்துக்கு கொண்டு வந்து இவ்வளவு காவல்துறை அடக்குமுறையை ஏவி விடுறது இருக்குல்ல, இது வந்து அன்னைக்கு என்னதான் பத்திரிகை துறையை நம்ம சார்ந்து இருந்தாலும் கூட நம்ம வந்து அதை மீறி நம்ம அந்த மனித உரிமை மீறலுக்கு எதிராக கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. நமக்கு ஒரு ஊடகவியலாளன பார்த்தீங்கன்னா அந்த நமக்கு கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற கொடுமையை தட்டி கேட்க வேண்டிய கடமை இருக்கிறதுனால அந்த இது செஞ்சப்ப அதுக்கு கடுமையான மிரட்டல்லாம் வந்தது. அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம் ஏறி ஒவ்வொருத்தராக போன பிறகு அப்புறம்தான் அந்த அதிகாலை நேரமாயிருச்சு. அந்த நேரத்தில் துரைமுருகன் போன்றவர்கள் வந்தாங்க. அப்போதான் அந்த ஒரு 3:30-4 மணி இருக்கும். அது வரைக்கும் உங்களுக்கு தகவல் தெரியல? அவங்களுக்கு தகவல் தெரியல. வேற இத்தனைக்கும் அந்த ஒரு குடும்பத்தினர் இவ்வளவு படாப்படுத்தினது தெரியல. அப்புறமேல அங்கிருந்து நாங்கள் கிளம்பி மத்திய சிறைச்சாலைக்கு மேலே அந்த ஒரு சாலை, அந்த இதுக்கு போனப்ப அங்கே கட்ட போட்ட அந்த கைலி கட்டிட்டு இவர் முன்னால உட்கார்ந்துருந்தாரு கலைஞர். சிறை கதவுக்கு முன்னாடி உட்கார்ந்தாரு. பக்கத்துல கனிமொழி உட்கார்ந்துருந்தாங்க. அன்னைக்கு அந்த இதை பார்க்க முடிஞ்சது. நீண்ட ஒரு விவாதத்துக்கு பிறகு அவர் அந்த சிறைக்குள்ள அழுத்தி செல்லப்பட்டார்.
இதற்கு வந்து ஒரு அன்னைக்கு வந்து ஒரு பத்திரிகையாளனாக நான் வந்து நேரடி சாட்சியை போல அன்னைக்கு வந்து இருந்தேன் அப்படிங்கிறது இருக்குல்ல, இது வந்து அன்னைக்கு நடந்தது. இவ்வளவு சம்பவம் நடந்திருக்கு, நீங்க நேரடி சாட்சியா அதுல இருந்திருக்கீங்க. அதுக்கு பிறகு வந்து திரு கருணாநிதி அவர்கள் ஜாமீன்ல வெளியில வராரு. அதுக்கு பிறகு உங்களை சந்திச்சாரா? அந்த சம்பவத்தில் நீங்க இருந்ததெல்லாம் கேள்விப்பட்டாரா? என்ன நடந்தது? இப்ப அன்று வந்து நான் அப்போது வந்து குமுதம் ரிப்போர்ட்டரில் பொறுப்பாசிரியராக பணிபுரித்து கொண்டிருந்தேன். நான் அன்று மதியத்துக்கு பிறகு அலுவலகத்துக்கு சென்று இதை அட்டைப்பட கட்டுரையாக ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா 13 பக்கங்களுக்கு மேலே இதை வந்து விரிவான அளவில் கவர் பண்ணியிருந்தோம். என்ன அட்டுழியம் நடந்தது என்பதற்கான ஒரு சாட்சியத்தை போல அந்த அன்றைக்கு எழுதியிருந்த அந்த பதிவு இருந்தது. அந்த பதிவு வெளிவந்த பிறகு இவர் கலைஞர் வீட்டிலிருந்து எனக்கு அழைப்பு வந்தது, தொலைபேசி அழைப்பு. உடனே நீங்கள் இந்த அலிவர் ரோடு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் உடனே அங்கே போயிருந்தோடனே ஒரு கலைஞர்கிட்ட எப்பயுமே பார்த்தீங்கன்னா, நான் அதுக்கு முன்னாடியும் பல்வேறு முறை பார்த்துருக்கேன். எப்பயும் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ஒரு ரிசீவ் பண்ணுற ஒரு ஒரு அந்த அவர் முகம் காட்டக்கூடிய ரியாக்ஷன் இருக்குல்ல, அது எப்பயுமே ஒரு புன்னகையோடு இருக்கும். அன்னைக்கு அந்த புன்னகை தொலைஞ்சு போயிருந்துச்சு உங்களை பார்க்கும்போது. ஆமாம், அப்படி சீரியஸாகவே இருந்தார். பாப்பா அப்படின்னாரு, அப்புறம் உட்கார்ப்பா அப்படின்னாரு. கேள்விப்பட்டேன், இங்கே வீட்டில் எல்லாம் சொன்னாங்க, அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் நிலையில் என்னனாலும் பண்ணியிருக்கலாம், ஆனால் என் குடும்பத்தாரை ஏன் இப்படி பண்ணாங்க? தயாளுவையும் என் மாறனையும் ஏன் அப்படி பண்ணாங்க? அவங்களாம் ஏன் இப்படி இதாகணும்? நான் அரசியலில் இருக்கேன், நான் என்னன்னாலும் தாங்கலாம், ஆனால் அவங்க தாங்க முடியுமான்னு ரொம்ப குரல் தழுத்தழுக்க அன்னைக்கு கேட்டார் கலைஞர். கேட்டுட்டு அப்புறம் இங்கே வீட்டில் சொன்னாங்க, அன்னைக்கு அந்த காவல் நிலையத்தில் நீ வந்து எங்கள் ஃபேமிலிக்கு அவ்வளவு அடக்குமுறை எங்கள் ஃபேமிலிக்கு எதிராக நடந்தப்ப அதுக்கு தட்டி கேட்டு காவல்துறை மிரட்டலுக்கெல்லாம் ஆளான அப்படின்னு சொன்னாங்க, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு கையை பிடிச்சிக்கிட்டு நான் அதனால தான் இப்போ வந்து இன்னைக்கு முதல்ல பேட்டி இப்போ இதுன்னு சிறப்பு பேட்டியாக உனக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்லி அடுத்து அந்த பேச ஆரம்பித்தப்ப அது மாதிரி ஒரு உணர்வுபூர்வமான ஒரு பேட்டியை நான் அவரை எவ்வளோ பலமுறை சந்திச்சிருந்தாலும் கூட அது கடுமையான உணர்வு வயப்பட்ட ஒரு பேட்டியாக இருந்தது. அந்த பேட்டியை இவ்வளவு உணர்வு வயப்பட்ட ஒரு சூழ்நிலையும் கூட அவர் என்ன இதை இன்னைக்கு எழுதிட்டு உடனே எனக்கு அந்த காப்பியை எடுத்துகிட்டு வந்திருப்பா அப்படின்ட்டார். அப்புறம் நான் உடனே அதை எடுத்துட்டு அன்னைக்கு போனப்ப அதுக்கு வச்ச தலைப்பு, இனியும் கைதுகள் தொடர்ந்தால் புரட்சி வெடிக்கும். இதுதான் அவர் வச்சிருந்த தலைப்பு. அவர் தலைப்பு சொல்றாரா? அவரே தலைப்பு சொல்லிட்டார். ஏன்னா அவரை பல நேர்காணல் நீங்க எடுத்திருக்கீங்க, அதுல அவர் சம்மந்தப்பட்ட வேற சில சிறப்பான ஒரு விஷயங்களும் அதுல இருக்குது. ஏன்னா அவருடைய சிறு வயதிலுடைய அவருடைய நண்பர் திரு தென்னன், அவரை பற்றி கருணாநிதி அவர்களை பற்றி அவர் முழுமையாக தெரியும் சின்ன வயசுல இருந்து. அவரெல்லாம் நீங்கள் ஊரில் திருக்கோளையில் திருவாரூர் போய் என் மாதிரிலாம் பேட்டி எடுத்து வந்திருக்கீங்க, அதையெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொல்லியிருக்காரு? நதி மூலம்ங்கிற தொடருக்காக என்னுடைய சொந்த ஊருக்கான திருக்கோளைக்கு போயிருந்தேன். அந்த திருக்கோளைக்கு போனப்போ அவருடைய அந்த ஓடு வேய்ந்த அந்த பழைய வீடு, அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவங்களுடைய அனுபவங்கள்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்புறம் அவர் வீட்டுக்கு பக்கத்தில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது, அது அவங்களுடைய குலதெய்வ கோயில். அதை பற்றி கலைஞரை குறிப்பிட்டிருப்பார், இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு அசைவ உணவு சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சுன்னா உடனே அங்கே ஆடு வெட்டப்பட்டு என் தலை மொட்டையடிக்கப்பட்டு விடும். அப்படிப்பட்ட இடம் அந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் அவருடைய. அந்த இடத்துக்கும் போயிட்டு அந்த இதை முடிச்சுட்டு அப்புறம் அது இதெல்லாம் வெளிவந்துச்சு, அது புத்தகமாக வெளிவந்துச்சு. புத்தகமாக வெளிவந்த உடனே
அது முதல் 5 பிரதிகளை எடுத்துட்டு நான் ஒரு கலைஞர் வீட்டுக்கு போயிருக்கேன். எப்பவுமே அவர்கிட்ட கலைஞர்கிட்ட ஒரே ஒரு இதுன்னா, ஒரு இன்னைக்கு நம்ம கான்டாக்ட் தொடர்பு கொண்டோம்னா மறுநாள் கண்டிப்பாக அவரை பார்க்க முடியும். கரெக்டாக சண்முகநாதனோ அல்லது யாராவது ஒருத்தவங்களோ இந்த நேரத்துக்கு வாங்க அப்படின்னு கரெக்டாக அந்த நேரத்தை குறிப்பிட்டு சொல்லிடுவாங்க. போனால் இவர் காத்திருப்பார் கண்டிப்பாக. அப்படி அன்னைக்கு போனப்போ நான் நதிமூலம் அந்த புக் எடுத்துகிட்டு போகிறேன். போய் அதை எடுத்துகிட்டு இவர் இது பண்ணால் அதில் முதல் கட்டுரையே இவருடைய கட்டுரை தான். ரொம்ப அவ்வளவு விரைவாக வாட்சா அவருடைய போர்ஷனை வாட்சு அதில் ஆரம்பிச்சிருந்தது திருக்குவளை மரியாதையை தன்னுடனே இணைத்திருக்கிற சின்னஞ்சிறு கிராமம்னு ஆரம்பிச்சிருந்தேன். இந்த வரியை வாட்சோன்னே இப்படி எதிர உட்காந்துருந்தேன். இங்கே வாயா அப்படின்னா உடனே தோளில் ஒரு தட்டு தட்டினார். ஒரு செல்லமான ஒரு தட்டு. ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கேயா அப்படின்னார். அப்புறம் அந்த குறிப்பிட்ட கட்டுரையை படித்து முடிச்சிட்டாரு. பார்த்தா அந்த படிக்க அவர் முகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பரவசமான ஒரு நிலையில் இருந்தது. அப்புறம் அந்த கட்டுரையை படித்து முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு அடுத்தது வந்து திருமதி MS சுப்புலட்சுமியை பற்றின கட்டுரை. அந்த கட்டுரையை அடுத்து படித்தார். டக்குன்னு கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு அடுத்து அந்த அம்மாவை வீட்டில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். ஆமாங்க பார்த்தேன். மதுரைக்கு போயிருந்தீங்களா அப்படின்னாரு. ஆமாம், மதுரை அந்த அவங்க வீடு அந்த ஏரியா அதெல்லாம் குறிப்பிட்டு சொன்னேன். அப்புறம் நான் அவர்கிட்ட ஒரு தகவல் சொன்னேன். அங்கே அவங்க வீட்டில் உள்ளே போனால் உள்கூடத்தில் உங்களுடைய ஃபோட்டோவும் உங்கள் முதல் மனைவி அவங்க பத்மாவதி அவங்க ஃபோட்டோவும் அந்த கூடத்தில் மாட்டப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னேன். சொன்ன உடனே ரொம்ப ரொம்ப பூரிப்போடு கேட்டுக்கிட்டு இருந்தார். சரி, அதுக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? அந்த அம்மாட்ட சொன்னீங்களா அப்படின்னாரு. இல்லை, வந்தவுடனே அவங்ககிட்ட சொன்னேன். அதாவது மதுரைக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா அவ்வளவு எங்கள் வீட்டுக்கு போனீங்க. அவங்க வீட்டில் முன்னாடி வந்து ஒரு வீணை வடிவில் ஒரு இது இருக்கும். அது அவங்க அம்மா நினைவாக இது இருக்கும். அதில் வந்து உள்ளே வந்து கலைஞருடைய அந்த ஃபோட்டோ இருந்தது அப்படின்னு. ஆமாப்பா, அவங்க என்னுடைய சொந்தம் தானே. MS சுப்புலட்சுமி இந்த கருணாநிதி அவ்வளோ சொல்கிறாங்க. ஆமாம், என்னுடைய சொந்தம் தானே. அவங்க பத்மாவதி அவங்க வந்து யார் தெரியுமில்ல? சிதம்பரம் ஜெயராமனுடைய தங்கை. அவங்க தான் எனக்கு எங்கள் உறவினர் தான். அதனால் அவங்க ஃபோட்டோ அவங்க நடுக்கூடத்தில் பெரிய பெரிய ஃபோட்டோ. அந்த முதல் மனைவி பத்மாவதின்றது ஒரு மூக்காமுத்துவோட தாயார். அந்த இதை வந்து இவங்க சொல்கிறப்ப இந்த இதை வந்து நான் கலைஞர்கிட்ட சொல்கிறேன். அப்போ அந்த அம்மா எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு கேட்டார். இல்லை, இந்த இதை பற்றி உங்களை பற்றி குடும்பத்தினரை பற்றி ரொம்ப குறிப்பாக தான் ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற சொன்னப்போ, அதாவது அந்த புன்னகைங்கிறது ஒரு அது மாதிரி அப்படியே ரொம்ப முகமலர்ந்த சிரிப்பாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சிரிச்சுக்கிட்டு அப்புறம் சொன்னார், எனக்கு இந்த புக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எத்தனை காப்பி வச்சிருக்க? எவ்வளவு கொடு? 5 அஞ்சையும் கொடுத்துருப்பா, 5ஐயும் கொடுத்துரு அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு. எனக்கு வந்து கலைஞர் கொஞ்சம் நெருக்கமாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து சின்னக்குத்தூசி என்ற அந்த தியாகராஜன். எனக்கெல்லாம் அவ்வளவு ரொம்ப மிக மூத்த அவ்வளவு அன்பு பாராட்டின நண்பர்னு அவரை சொல்லணும். அவர் தான் கலைஞருக்கு என்னை போன்றவர்களுக்கு இடையிலான ஒரு பாலம் மாதிரி இருந்தார். அப்போ நான் கலைஞரை பற்றி ஒரு செய்தி சேகரிக்கிறதுக்காக திருவாரூருக்கு போனோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னப்போ, ஒரு திருவாரூருக்கு உடனே என்னுடைய நண்பர் தென்னன் இருக்கார், கலைஞருக்கு ரொம்ப நெருக்கமானவர். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ அவர்கிட்ட அவர் சொன்ன வார்த்தை, நான் வந்தால் எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி மனா வந்தால் கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டார். சின்ன குத்துச்சு சொல்லிட்டாரு. நான் திரும்ப பஸ்ஸில் வந்து திருவாரூர் போய் அவங்க ஒரு வீட்டு மாடியில் இருந்தார்.
கலைஞருக்கு மிக மிக நெருக்கமான ஒரு நண்பர், மிக எளிமையாக இருந்தார். பார்த்தா அன்றைக்கு ஒரு நாள் பொழுது வந்து அவரோட கழிஞ்சது. கலைஞருடைய பல விஷயங்களை வந்து சின்ன வயதிலிருந்து அவரோட பழகிய நண்பர் அப்படிங்கிற முறையில் பல விஷயங்களை பூரா வந்து சொல்லியிருப்பாரு, எல்லாம் இது பண்ணாரு. அபூர்வமான புகைப்படங்களை கொடுத்தாரு. அண்ணா வந்து ஒரு குறிப்பிட்ட சில டயத்துல இவர் கலைஞருக்கு எழுதின கடிதங்கள் இதனுடைய நகல்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு. அப்புறம் முரசொலியுடைய ஃபஸ்ட்டு ஒரு நோட்டீஸ் வடிவில் அடிக்கப்பட்டிருந்த முதல் பிரதி அதை அப்படியே கொடுத்துட்டாரு. அண்ணா வந்து கலைஞருக்கு எழுதின ஒரு எப்படி ஒரு போராட்ட வடிவம்ங்கிறது எப்படி இருக்கணும்னு ஒரு வலியுறுத்தி எழுதப்பட்ட கடிதம். அந்த கடிதத்தை நான் பிரசுரம் பண்ணோம். உடனே அது மறுநாளே முரசொலியில் வெளிவந்தது. உடனே அவர் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தார். கலைஞர் இது பண்ணி, இது வந்து பேட்டிக்காக கிடையாது, நீ பர்சனலான அழைப்பு, நீங்கள் கரெக்டாக எத்தனை மணிக்கு நேராக வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னாரு. நான் போயிருந்தோடனே கேட்ட கேள்வியே, என்னையா நம்ம திருவாரூர் தென்னை அவன் திருவாரூர் குழாயை உன்ட்ட திறந்து விட்டானா, எல்லாத்தையும் பேசியிருப்பான் போல் இருக்கு, உன்ட்ட அவன் சொன்னா எல்லாம் பேசியிருக்கான் போல் இருக்கு, அவன் எப்படி இந்த அளவுக்கு பேசினான் அப்படின்னு. இல்லை, சின்ன குத்தூசி சொல்லி விட்டதுனால அவர் ரொம்ப பேசினார், எதுவும் ஒளிவு மறைவு இல்லாமல் பேசினார் அப்படின்னு. ஒளிவரம் இல்லாமல் பேசினார்ல, அதை நானும் இப்போ பேசுகிறேன். இது பத்திரிக்கைக்காக கிடையாது, தனியாக நான் உன்கிட்ட பேசணுங்கிறதுக்காக தான் வர சொன்னேன். இப்போ சண்முகநாதனோட வெளியே அனுப்பிச்சிட்டேன். இப்போ நான் பேசுகிற விஷயங்களில் இது நீ உனக்கு வந்து தெரியணும். இத்தனைக்கும் ஒரு சிஎம்மாக இருக்கார். அப்போ 3.5 மணி நேரம் பேசினார் அவங்க வீட்டில். எப்படி அந்த இளம் வயதில் என்ன விதமான அவர் தென்னன் என்னென்ன சொன்னாரோ அதை அவருடைய வாய்மொழியாக சொன்னார். என்ன விதமான காவல்துறைக்கு உடைய அச்சுறுத்தலுக்கு அவர் எந்த அளவுக்கு தாக்குதலுக்கு உள்ளாகி நான் பாதிக்கப்பட்டேன், அப்புறம் என்னுடைய நான் சார்ந்த சமூகம் சார்ந்து எப்படி நடத்தப்பட்டேன் நான் அப்படிங்கிற இது இருக்குல்ல, அந்த இதை வந்து ரொம்ப விரிவாக விவரிச்சு சொல்லிக்கிட்டு இருந்தப்ப சில சமயத்தில் கண்கலங்கிட்டார். அந்த கண்ணாடியை எடுத்து அப்படியே வச்சு அப்படியே கண்ணை தொடச்சிக்கிட்டு பேசினார். அதை வந்து என்னுடைய கலைஞர் எனும் மனிதர்னு அவரை பற்றி நூலில் அதை பற்றி குறிப்பிட்டிருப்பேன். அதாவது ஒரு மனிதராக அவர் தன்னை வந்து அந்த 3.5 மணி நேரத்தில் தன்னுடைய அழுத்தங்களை வந்து வெளிப்படுத்தியிருந்தார். இப்போ இது தவிர அவர் கடைசி வரைக்கும் அவர்கிட்ட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒன்று இடையில, நீங்கள் உங்கள் உடம்பை வந்து எந்த அளவுக்கு நண்பனை போல பார்த்துருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கேட்குறப்ப அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த கேள்வியில் ரொம்ப ரசித்து ஏதோ ரசித்து ஒரு தின்பட்டத்தை சாப்பிட்ற மாதிரி ஒரு உணர்வோட அதுக்கு பதில் வரும் அவர்கிட்ட இருந்து. அன்னைக்கு அவர் சொன்னார், என்னுடைய ஓட்டத்துக்கு உடம்பு தான் என் கூட ஒத்துழைக்கணும், நான் ஒத்துழைக்கக்கூடாது, உடம்பு தான் என்னோட ஒத்துழைக்கணும் அப்படின்னார். அவர் கடைசியில் அந்த காவிரி மருத்துவமனையில் அவர் இறக்கிறதுக்கு 2 நாட்கள் முன்பு அவருடைய அங்கே மருத்துவமனைக்கு போயிருந்தேன். அப்போ தயாநிதி மாறன் போன்றவர்கள் இருந்தாங்க. போங்க, அவர் இதுலேயும் எந்திரிச்சு உட்கார்றதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே மாடிப்படியில் அங்கே போயிட்டு மேலே போகிறோம். அவர் எழுந்து உட்கார்றதுக்கு அவ்வளவு இளமைக்கு இடையிலையும் அந்த முயற்சி இருக்குல்ல, அது வந்து அந்த தன்முனைப்பும் அந்த இடையறாத அந்த முயற்சியும் தான் அவருக்கான ஒரு தனித்த அடையாளமாக நினைவில் நிற்குது. ஆபிரகாம் மிராலி எங்களை அவருடைய அந்த எடிட்டர் ரூமுக்கு வர சொல்லியிருந்தார். நாங்கள் ஒரு 4-5 பேர் போயிருந்தோம். வந்தோடனே ஒரு கடிதத்தை காமிச்சார். அந்த கடிதத்தை வந்து எழுதியது வந்து ஜெயலலிதா. அங்கே இருக்க மீனவர்கள் சமூகத்தினர் வந்து அந்த பெரிய வகையினான இறால் இருக்குல்ல, அந்த இறாலை கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு எதிராக தானே உட்காந்து சாப்பிட்றாங்க, அப்போ எதுக்கு பாரபட்சமாக கட்டுறீங்க? ஒழுங்காக அவங்களுக்கு ஒன்று எனக்கு வச்சதை எடுத்துருங்க, அல்லது அவங்களுக்கு அதே இதை வைங்க,
ரெண்டில் ஒன்று நடக்கணும். நான் இது நடக்கிற வரைக்கும் நான் நின்றுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு இப்படியே கை கட்டிட்டு நின்றுக்கிட்டே இருக்காரு. பண்டிகை என்றாலே ராம்ராஜ் நிரந்தரம். ராம்ராஜ் தோதி ஷர்ட்ஸ் குர்தா ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் வேர்.